அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும், ரிஷபமனையில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் இணைவு பெற்றும், கன்னிமனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும், சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு, அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். கடந்த சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தார். சனியினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பட்டுட்டு இருந்தது அல்லவா? அப்போ உங்களுக்கு நிறைய குழப்பம் ஏற்படுத்தி இருந்திருக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மை, அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது. தொட்டது துளங்காத நிலை, சில காரிய தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா? ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருந்ததல்லவா? இந்த மாதத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அதாவது சுக்கிரனுடைய பார்வையும், 2 சுப கிரகங்களினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால் இதுவரைக்கு ஏதாவது ஒரு குழப்பமாக இருந்தது, ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல என்று இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து, தைரிய வீரியத்தை கொடுத்து, இதுவரைக்கு தடைபட்டிருந்த அத்தனை விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது, இதுவரைக்கு நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு தனத்தை பெருக்க முடியல, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தர முடியல அப்படின்னா, கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராகுவோடு இணைந்து கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு பகவான் 6ல் போய் மறைஞ்சிருந்தார், ராகுவோடு சேர்ந்திருந்தார், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்திருக்கும். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல தொந்தரவுகள், பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல பிரிந்திருக்கக்கூடிய நிர்பந்தங்கள், அல்லது சில ஈகோ பிரச்சனை பிரிந்திருக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருந்ததல்லவா? இப்போ இந்த மாதத்திலிருந்து அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய, 2 பேரும் அந்யோன்யத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கிறது. தன்னுடைய பேச்சு இதுவரைக்கு பலிக்கவே இல்லை, தன்னுடைய பேச்சை என்னுடைய குடும்ப உறுப்பினர் கூட கேட்கவே இல்லை, நான் பேசினாலே ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையே ஆகி கொண்டிருந்தது, தன்னுடைய சொல்வாக்கு சரியாக இல்லை என்று இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய பேச்சின் மூலமாக அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து அந்த 3ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறார். அந்த 3ஆம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய இடம். மனம் தெளிவாக, தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய தன்மை. இதுவரையில் ஒரு புகழ் கிடைக்கல, ஒரு கீர்த்தி
கீர்த்தி கிடைக்கல, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அதாவது என்னுடைய புகழ் பரவவே இல்லை என்று இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய, செய்யக்கூடிய தொழில்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரயாணத்தின் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது வியாபார யுக்திகளை கையாண்டு அதில் திறம்பட வெற்றி பெறக்கூடிய நல்ல மாதமாக அமைகிறது. ஸ்ட்ராட்டஜிக் பிளான் திறம்பட வகுக்கக்கூடிய நல்ல மாதம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது. தாய் வழி உறவுகளில் சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் கட்டின வீட்டு கூட அதை முடிக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, கட்டின வீட்டை அதாவது தடைப்பட்ட விஷயத்தை எடுத்து செய்து அது புண்ணிய தரிசனம் செய்து குடிபோகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தது என குரு பகவானும் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்திருந்தார். ராகுவும் இருந்ததுனால குழந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கல, குழந்தைகளுக்கு மூலமாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது என்று இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து பெரியோர்களுடைய துணையுடன் கடவுளினுடைய அனுகிரகத்தால் குழந்தைகள் நல்லபடியாக குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, தான் நினைத்த செயல்களை திருப்தி அடையக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 6க்குரியவன் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார். அப்போ யாருக்கெல்லாம் வேலை இழந்து விட்டு, கடந்த மாதத்தில் வேலை இழந்து விட்டு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும், ராசிநாதன் பலம் பெற்று வலிமையாக இருப்பதும், 6க்குரியவன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வேலையில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பகை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்வது, எப்படி எதிர்ப்புகள் இருந்து அதிலிருந்து தன்னுடைய யுக்தியை கையாண்டு வெற்றி பெறுவது, ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய அற்புத மாதத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். குரு பலன் இல்லை, எத்தனையோ வரன் பார்த்தேன், தட்டி கொண்டு போகிறது, அல்லது என்னுடைய ஸ்டேட்டஸுக்கான ஒரு வரன் அமையிலை என்று ஏக்கத்தோடு அதற்கான தேடுதல், அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற அத்துணை விருச்சிக ராசி என்பர்களுக்கும் சுப காரியங்கள், சுப செலவுகள் செய்து சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், திருமணம், சுபகாரியங்கள், உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற உந்துதல் கூட இந்த மாதம் ஏற்படுத்தும். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. பெண்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள், ஹோட்டல், இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லவைகள், நல்ல லாபம் செழிக்கக்கூடிய தன்மை, அதன் மூலம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். தந்தையின் மூலமாக நல்லவைகள், ஏன்னா சூரியன் நல்ல பலமாக இருக்கார். அப்போ சூரியனுங்கிறது தகப்பன் அல்லவா, தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் வலிமை கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசு எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெறக்கூடிய
தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே அரசு தந்தை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் அல்லவா, அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல, செய்யக்கூடிய தொழில்களில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, அல்லது ஒரு விரிவுபடுத்த முடியல, அல்லது வேறு விதமாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தேன், ஆனால் அது முடியல, அதில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்கு கேது உட்கார்ந்திருக்கார். கேது உபஜயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. கேதுவும் அதுவும் புதன் வீட்டில் கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்ய போவதில்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த அறிவு ஞானங்கள் பெருகக்கூடிய தன்மை, அளவு கடந்த, அதாவது இதை செய்தால் நமக்கு நன்று, இதை செய்தால் தப்பு அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவும், அதுவும் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் விஞ்ஞானம் சார்ந்த ரூபத்தில் இருக்கிறவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களால் மட்டும்தான் ஏதாவது, உங்களாலே நீங்களே கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு கோபம், ஆக்ரோஷம் என்பது வெளிப்படும். என சனியும் செவ்வாய், சனியினுடைய பார்வை செவ்வாயின் மீது படுகின்ற காரணத்தாலும், செவ்வாய் 6ஆம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோபம், ஆக்ரோஷம், நிதானம் இல்லாத தன்மை, திடீரென முடிவெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருந்து கொண்டாலே உங்களுக்கு எந்த ஒரு அதாவது எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு நடக்கப் போவது இல்லை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடக்குமேயானால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஏற்படுத்த போவதில்லை. அதுவும் குறிப்பாக 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசை நடந்தால் சின்ன சின்ன வழியை கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.